ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் த நாவல் செக்ஸ்டா மேன்வாவோட 71வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 70 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ அந்த ஜின்னியூனுக்கு வந்துட்டு இப்போ சுயநினைவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருப்பான். பட் கடைசியில் இக்னோர் பண்ண முடியாமல் நைன் கூட டேட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்பிட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு நைன் கூட வந்துட்டு ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான் அந்த டேட்டிங்க்கு. அதுக்கு வந்துட்டு கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் ஒரு கடையில போய் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வியூ என்ஜாய் பண்றாங்க. நைன் இருந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சுல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா நீ சொல்றத கேட்க எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறப்ப நைன் வந்துட்டு ஹே நான் கேம்புக்கு போயிட்டு திரும்ப வரைக்கும் இல்ல நெவர் மைண்ட், நம்ம வந்துட்டு சீக்கிரமே திரும்பி மீட் பண்ண தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறப்போ ஹீரோ வந்துட்டு என்ன பண்ற அப்படிங்கிறப்ப நைன் வந்துட்டு ஒரு ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஹேண்ட் ஷேக் கொடுக்குறப்ப சரி அப்படின்னா நான் கிளம்புறேன், ஸ்டே சேஃப், இது எல்லாமே ஓவர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆனா ஹீரோ மனசுக்குள்ள ஐம் சாரின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அண்ணன் ஜென்யூனை கொன்னாகணும். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்துட்டு கைஸ் பேஷண்ட்டை வந்துட்டு செக் பண்ண வேண்டிய நேரம், ஸோ கெட் ரெடி. ஹலோ நாங்க வந்துட்டு 11 PM செக்குக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப அங்க இருக்கிற செக்யூரிட்டியும் உள்ள வராங்க. ஆனா அங்க உள்ள மாறு வேஷத்துல வந்திருக்கிறது நம்ம கெமிலியன் ட்ரூப், நம்ம ஹீரோ ஜேன் அந்த கேப்டன் எல்லாமே வந்திருக்காங்க ஜேனோட எபிலிட்டி மூலியமா. அப்ப ஜேன் இருந்துட்டு சிசிடிவிலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அது எல்லாத்தையுமே டீல் பண்ணியாச்சு அப்படிங்கிறப்ப ஜேன் வந்துட்டு குட், இப்போ நீங்க தான் கேப்டன் இதை பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஏதோ ஒரு பவரை வந்துட்டு யூஸ் பண்றா. நீயும் இப்போ அந்த ஜின்னியூனும் ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கீங்க, அதாவது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க. இந்த ஸ்பேஸை விட்டு சிங்கிள் சவுண்டு கூட வெளியே லீக் ஆகாது. நீ உன்னோட கோலை பற்றி மட்டும் ஒரி பண்ணா போதும். இன்கேஸ் த மர்சனரிஸ் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணி இங்க உள்ள வர பார்த்தாங்க அப்படின்னா நான் வந்துட்டு உனக்கு தேவையான டைம் வந்துட்டு வாங்கி தரேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இதை முடிச்சிடும் நம்புறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோக்கு அங்க அந்த ஜின்னியூன் வந்துட்டு தூங்குறத பாக்குறப்போ நைன் வந்துட்டு நம்ம ஹீரோவோட தோலை சாஞ்சு தூங்கிருப்பால அதே ஃபேஸ் வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு ஞாபகம் வருது. அதை நினைச்சு லைட்டா தாங்கிட்டு இருக்கப்ப அந்த ஜின்னியூனே எந்திரிச்சு ஹாஜன் அப்படின்னு கூப்பிட்டாரான். நீ வந்துட்டியா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து வாட் யூ மீன், உங்களுக்கு வந்துட்டு தெரியுமா அப்படிங்கிறப்ப ஜின்னியூன் இருந்துட்டு நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத நிறைய சென்சஸ்னால வந்துட்டு என்கல்ஃப் பண்ணப்பட்டேன். எல்லாருமே இந்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. பிகாஸ் நான் வந்துட்டு 5 வருஷத்துக்கு மூவே பண்ணல இல்லையா. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற அடிப்படையான விஷயமே சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த சென்சஸ் எல்லாமே மோர் லைக் ஏதோ ஒன்று வெளியே வர துடிக்கிற இம்பல்சஸ் மாதிரி இருந்துச்சு. இதை பத்தி தானே அன்னைக்குமே நீ என்கிட்ட கேட்ட, என்னது இது ஸ்ட்ரேஞ்சான சென்சேஷன், எதுக்காக நீ வந்துட்டு என்கிட்ட அந்த மாதிரி விஷயத்த கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி யோசிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நீ என்ன ஃபைண்ட் பண்ணி வருவ அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அர்ஜுன் நான் வந்துட்டு எதுக்காக சாகணும் அப்படின்னு கூடவா நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பிகாஸ் உங்களோட பாடி இருந்துட்டு ஒரு டீமனா மாறுறதுக்கு டெஸ்டின் பண்ணப்பட்டது. உங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு டீமனோட வெதை. ப்ராபப்ளி அந்த கான்செப்ட் இருந்துட்டு இன்னும் இந்த உலகத்துக்கு வந்துட்டு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு ஈவல் காட் இருந்துட்டு உங்களோட மனித உடம்புக்குள்ள வந்துட்டு ஒரு வேரூன்றி வர மாதிரி. ஒன்ஸ் அந்த சீடு இருந்துட்டு முளைச்சு வரப்போ அதோட வெசலான உங்க உடம்பு வந்துட்டு அதோட சுயநினைவை இழந்து சொந்த விருப்பத்தை இழந்து அந்த பாடியை வந்துட்டு அந்த டீமன் வந்துட்டு கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணி நீங்க டீமனாவே மாறிடுவீங்க அப்படிங்கிறப்ப ஜின்னியூன் இருந்துட்டு சோ நான் ஃபேஸ் பண்ண அந்த அன்ஃபெமிலியரான சென்சேஷன் வந்துட்டு அந்த விதை வந்துட்டு வளர்றதுதானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எஸ் தட்ஸ் கரெக்ட், அதை தடுக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அப்படிங்கிறப்ப ஜின்னியூன் வந்துட்டு நான் சாகணும் அதுதானே. பட் ரொம்ப நன்றி, நீ வந்துட்டு உண்மையாலுமே ரொம்பவே கஷ்டமான டிசிஷனை வந்துட்டு எடுத்திருக்கல. ஈவன் மற்றவங்கள்ட்ட போயிட்டு நீ வேற ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட என்னோட தாத்தா வந்துட்டு அதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாரு. பிகாஸ் இது வந்துட்டு என்னோட ஃபேமிலி மேல என்ன மாதிரியான எஃபெக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற யாரோடமே அவருக்கு நல்லா தெரியும். ஸோ ஹாஜன் இந்த ஒரே ஒரு முடிவை மட்டும்தான் உன்னால எடுக்க முடியும். ஸோ இது வந்துட்டு உன்னோட தப்பு கிடையாது, நீ தான் இந்த உலகத்துக்காக உன்னே சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல அது வந்துட்டு உண்மை இல்ல, இது வந்துட்டு நான் என்னோட சேக்குக்காக மட்டும் தான் பண்றேன். பிகாஸ் நான் வந்துட்டு சேஃபா என்னோட வீட்டுக்கு திரும்பி போகணும்னு நினைச்சேன் அப்படின்னு எமோஷனல் ஆகிறப்ப ஜெனியன் வந்துட்டு உண்மையாலுமே இது உன்னோட நல்லதுக்காக தான் பண்ற அப்படின்னா இது எல்லாத்தையுமே என்கிட்ட வந்துட்டு நீ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க தேவையே கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஷே ஜெனியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அவனோட உடம்புல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெமானிக் எனர்ஜி இருந்துட்டு வெளியே வர ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப ஹீரோ வந்துட்டு டெமானிக் எனர்ஜியா, இந்த அளவுக்கு டெமானிக் எனர்ஜி இருந்தா ஆல்ரெடி இது வந்துட்டு ஃபுல்லா இவனை கன்சியூம் பண்ணிருக்கணுமே அப்படின்னா இவனோட சொந்த வில் பவரை மட்டுமே வச்சு அந்த டெமானிக் இம்பல்சஸ் வந்துட்டு இவனோட உடம்பை விட்டு வெளியே வரத வந்துட்டு தடுத்து வச்சிருக்கானா அப்படின்னு நினைக்கிறப்ப
நான் வந்துட்டு வெயிட் பண்ணணும், நீ வந்துட்டு இதை பண்றதுக்கு ரெடி ஆகிற வரைக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் இதுக்கு மேலேயே இதை ஹோல்ட் ஆன் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி, நான் கண்டிப்பா உங்களோட வில்ல வந்துட்டு ஞாபகம் வச்சுப்பேன் அண்ட் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சுட போறான். சாகர தருணத்துல ஜின்யூன் இருந்துட்டு ப்ளீஸ் நைனை வந்துட்டு நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றப்ப ஹீரோவும் ஷூட் பண்ண ஜின்யூன் இருந்துட்டு அந்த இடத்துல இறந்துடுறான். என்னதான் இந்த ஜின்யூன் வந்துட்டு ஒரு 2-3 சாப்டர் எந்திரிச்சிருப்பானா, இருந்தாலும் நண்பர்களே இப்ப நான் ரெக்கார்ட் பண்றப்பலனாலும் இதுக்கு முன்னாடி நான் படிக்கிறப்ப லைட்டா ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துச்சு. ஸோ தெரியாத கேரக்டருக்கு வந்துட்டு ஃபீல் பண்ண வைக்கிறாங்கன்னா ஹீரோ வந்துட்டு அதை எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபீல் பண்ண வச்சிருக்கான், அப்பப்ப ரிமைன் பண்ணி அவன் இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறான் கஷ்டமானதெல்லாம் சொல்லி நம்மள அந்த விஷயத்தை ஃபீல் பண்ண வச்சிட்டாங்கல்ல, அப்பனாலே ரைட்டிங் அருமையா இருக்கு நண்பர்களே. இந்த இடத்துல தான் நல்லா ஃபீல் பண்ண நான். இப்ப ஹீரோ வந்துட்டு இது ஜின்யூனோட ஆசை தான், ஸோ நான் வந்துட்டு பிட்ரே பண்ணல, அவனோட எல்லா எஃபர்ட்டையும் என்னால வேஸ்ட் ஆக்க முடியாதுல்ல, கெட் அ ஹோல்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். இது வந்துட்டு ஒரு நாவல்குள்ள இருக்கிற வெறும் கதை மட்டும்தான், தட்ஸ் ரைட், இது எல்லாமே என்னோட ஒர்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டாராம். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ எந்திரிக்கிறப்ப முன்னாடி கேப்டன் வந்துட்டு ஓ எழுந்திருச்சியா, நீ வந்துட்டு மயங்கினதுக்கு அப்புறம் 2 நாளைக்கு தூங்கிட்டே இருந்த, டோன்ட் வரி, யாருக்குமே இதை பத்தி தெரியாது, உன்னோட எல்லா எக்யூப்மெண்ட்டும் என்கிட்ட தான் இருக்கு, ஸோ அப்புறமா எடுத்துக்கோ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்கிறப்ப என்னோட மேன்ஷன்ல தான், இது வந்துட்டு ஈஸ்டர்ன் சீல இருக்கிற ஒரு தீவு, இந்த மொத்த தீவுமே என்னோட தான், ஸோ நீ வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி ரெஸ்ட் எடு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஜெனியூனுக்கான ஃபியூனரல் வந்துட்டு எப்ப நடக்க போகுது அப்படிங்கிறப்ப இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா நான் திரும்பி போயாகணும் அப்படிங்கிறான். அங்க நம்ம நாயினோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் இருந்துட்டு கல்பிரிட்ட வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப ஒரு டிடெக்டிவ் மாதிரியோ இல்ல மேனேஜர் மாதிரியோ அவர் இருந்துட்டு மிஸ்டர் ஷின்யூக், நம்ம வந்துட்டு கடைசியா பார்த்து ஒரு 11 வருஷம் இருக்குமா, பட் வந்தோடனே இதுதான் கேட்பீங்கல்ல, நாங்க வந்துட்டு இன்னுமே கல்பிரிட்ட பத்தி கண்டுபிடிக்கல, எந்த ஒரு ட்ரேசஸுமே இல்ல, மேபி அவங்க வந்துட்டு ஒரு பேரியரை போட்டிருக்கலாம் அப்படிங்கிறப்ப நைனோட அப்பா இருந்துட்டு ஒருவேளை இது டெமானிக் ஹியூமனோட ஒர்க்கா இருக்குமா அப்படிங்கிறப்ப எங்களால அதையுமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப என்ன டெமானிக் ஹியூமன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப அழுதுகிட்டு, ஏன்னா அவனோட கையில ஃபுல்லா தான் டெமானிக் எனர்ஜி இருக்கே, சோ வேற ஒரு டெமானிக் ஹியூமன் வந்து பண்ணான்னு அவங்க நினைச்சுப்பாங்க. ஆனா அங்க இருக்கிறவரு இதோ நீங்க நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இந்த டெமானிக் எனர்ஜி அப்படிங்கிறது ஜின்னியனோட உடம்புக்குள்ள இருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு, இது வந்துட்டு இவரோட ஃபிளஷ்ல இருந்து இக்னைட் ஆகி இவரோட நரம்பு வழியா வந்துட்டு பரவி அதுக்கப்புறம் அப்படியே நின்றுச்சு, அது நிக்கிறதுக்கான காரணம் மோஸ்ட் லைக்லி இவரோட டெத்தா தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப நான் என்னோட அப்பா இருந்துட்டு வாட் டு யூ மீன் அப்படிங்கிறப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜின்னியன் இருந்துட்டு ஒரு டெமானிக் ஹியூமனா மாறிட்டாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே கிடையாது. இவரோட ஆர்ம் இருந்துட்டு நார்மல் டெமானிக் ஹியூமனை விட ஏன் அவங்க டெமானிக் ஸ்டேட்ல இருக்கிறத விட ரொம்பவே ஸ்டடியா இருக்கு. ஈவன் டெத்துக்கு அப்புறமா கூட அந்த ஸ்பெல் இருந்துட்டு இன்னும் டிசப்பேட் ஆகல. பெராப்ஸ் 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சப்ரஷன் ஆபரேஷன் அப்போ ஏதோ ஒன்னு நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணாதான் கல்பிரிட்டை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். பட் அப்படி மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிய வரும் அப்படிங்கிறப்ப ஷின்யூக்கு இருந்துட்டு சோ ரைட் நவ் உனக்கு மட்டும் தான் இதை பத்தி தெரியும் அப்படிங்கிறப்ப எஸ் இப்போதைக்கு ஆமா அப்படிங்கிறப்ப நான் என்னோட அப்பா இருந்துட்டு நான் வந்துட்டு இந்த லைஃப் டைம்ல ஜெனியூன் வந்துட்டு மறுபடியும் எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட நினைச்சே பார்க்கல. அந்த சப்ரஷன் மிஷன்லயே என்னோட பையன் வந்துட்டு இறந்துட்டான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். சோ மறுபடியும் அவன் கண்ணை திறந்தப்போ அது வந்துட்டு எனக்கு ஒரு அதிசயம் மாதிரி இருந்துச்சு. இந்த உலகமே வந்துட்டு எனக்கு திரும்பி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. பட் என்னோட பையனை வந்துட்டு நான் இன்னொரு தடவை இழந்துட்டேன். இந்த உண்மை வெளியே போச்சு அப்படின்னா ஜெனியூனை வந்துட்டு டெமானிக் ஹியூமன் அப்படின்னு சொல்லிடுவானுங்க. ஹீரோ அசோசியேஷன் இருந்துட்டு பப்ளிக்கா இவனை வந்துட்டு அப்படியே அக்கா பிரிச்சிருவானுங்க. ஈவன் இவன் ஹீரோவா ஸ்பெண்ட் பண்ண அந்த எல்லா டைமுமே இருந்துட்டு மறுக்கப்பட்டுரும். அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு சாவு மாதிரி தான். சோ என்னோட பையனை வந்துட்டு 3வது தடவையா வந்துட்டு நான் சாக விட மாட்டேன். சோ ப்ளீஸ் இதை வந்துட்டு சைலண்ட்ல வச்சுக்கோ, அட்லீஸ்ட் நாயினோட நல்லதுக்காக. திஸ் டைம் நான் வந்துட்டு இவனை அமைதியா பரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஆபீசரும் இதை வந்துட்டு நீங்க எங்கள்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஹவவர் ஒன் டே இந்த ஹியூமனிட்டியோட நல்லதுக்காக இந்த ட்ரூத் இருந்துட்டு வெளியே வரும் அப்படிங்கிறப்ப நாயினோட அப்பா இருந்துட்டு மை சன் ஐ ஹோப் அடுத்த வாழ்க்கையிலயாச்சும் நீ வந்துட்டு என்ன மாதிரி ஒரு உதவாக்கார அப்பாக்கு பையனா பிறக்க மாட்டேன் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு அழுகிறாரு. அப்பதான் சின்ன வயசுல வந்துட்டு நாயினும் இந்த ஜெனியூனும் இருந்ததை காமிக்கிறாங்க. அப்ப அவன் வந்துட்டு நாய் நீங்க வா அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு கேட்க அவன் வந்துட்டு நீ வந்துட்டு நான் ஸ்டாப்பா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கல, நீ வந்துட்டு டயர்டா இருக்கிற அப்படின்னா நீ வந்துட்டு பிரேக் எடுத்தாகணும் அப்படிங்கிறப்ப ஏன் நான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கணும், அப்பதான் உன்னை விட ஒரு கிரேட்டர் ஹீரோ வந்துட்டு ஒரு நாள் நான் மாற முடியும்ல அப்படிங்கிறப்ப ஜெனியூன் வந்துட்டு ஸ்டில் இது வந்துட்டு உன்னை ரொம்ப ஹார்டா புஷ் பண்ற மாதிரி இருக்கு, நீ வந்துட்டு இந்த ட்ரைனிங்னாலேயே மத்தவங்க கூட போயிட்டு பிளே பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே மறந்துடுற அப்படிங்கிறப்ப கமான் நம்ம வந்துட்டு எப்பவுமே இன்னொரு டைம் போய் விளாடலாம். பட் இந்த
ஸ்பேரிங் செஷன்ல வந்துட்டு ஒரு இன்கிரெடிபிள் ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் இருக்காங்களாம். சோ என்னால மிஸ் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிறப்ப ஜெனியூன்ட்டு வேலை உன்னால பண்ண முடியாதான், ஸ்டில் கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையுமே பண்ணு, நீ வந்துட்டு ஓவரா பண்ண அப்படின்னா நீ வளரவே மாட்ட அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நான் வளர்ந்துருவேன் அப்படிங்கிறப்ப தென் நாயுன் நான் வந்துட்டு ஒர்க்குக்கு போறேன் அப்படிங்கிறப்ப ஓகே see you later அப்படின்லாம் சொல்லியிருக்கா. இது எல்லாமே எது காமிக்கிறாங்க அப்படின்னா இது நாயுனுக்கு வந்துட்டு கனவா வருது. அவருன்ட்டு எங்க அண்ணன் வந்துட்டு சப்ரஷன் மிஷனுக்கு போனது வந்துட்டு கனவா வருதா, நான் வந்துட்டு அன்னைக்கு அவன் கூட போயிட்டு விளாண்டுருக்கணும், அதை கேன்சல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேரும் இப்ப ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்ட போட்டோ வந்துட்டு பாக்குறா. இட்ஸ் ஃபைன், அது எல்லாமே பாஸ்ட்ல தான், இதுக்கப்புறம் அது மேட்டரே கிடையாது. ஆஸ் லாங் அஸ் நான் வந்துட்டு அதே மிஸ்டேக் பண்ண மாட்டேன், எங்க அண்ணன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நீ அப்படிதானே நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட எடுத்த போட்டோ எடுத்துட்டு உண்மையுமே இந்த போன் வந்துட்டு நல்லா வந்திருக்குல்ல. வென் அவன் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சஜஸ்ட் பண்றது அப்படிங்கிறப்பதான் அவளோட மாஸ்டர் அந்த சியூக்கு இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு வேகமா அங்க வராரு. இவர் வந்துட்டு பயந்துட்டு ஏன் எதுக்காக பயமுறுத்துறீங்க மாஸ்டர் என்னாச்சு அப்படிங்கிறப்ப நாயன் கொஞ்சம் வெளியே வந்துட்டு வரியா அப்படிங்கிறப்ப ஏன் அப்படிங்கிறப்ப இமீடியட்டா வா அப்படிங்கிறப்ப நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு தான் கேட்கிறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவளோட அண்ணன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏனா வந்துட்டு அவசரமா கிளம்பி அந்த ஃபியூனரை வந்துட்டு அட்டன் பண்றதுக்கு போறா. அப்படி போறப்பதான் பாக்குறப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு சிகரெட் குடிச்சு நின்னுட்டு இருக்கான். எதுக்காக வந்துட்டு இங்க நின்னுட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிட்டு இருக்க வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அம்மா வந்துட்டு கூப்பிட்டாராங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் பாக்குறப்ப நாயுன் அப்படிங்கிறப்ப ஓ ஏனா அப்படிங்கிறப்ப ஆர் யூ ஆல் ரைட், நீ வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தியா, மத்தவங்களும் எங்க அப்படிங்கிறப்ப நான் யாருக்குமே கால் பண்ணல, நான் அவங்கள்ட்ட யார்ட்டுமே சொல்லல, சோ நீயுமே அவங்கள்ட்ட சொல்லிடாத அப்படிங்கிறப்ப இயானா இருந்துட்டு ஆல் ரைட், பட் அவனுக்கு வந்துட்டு எப்படி தெரிஞ்சு இங்க வந்தான் அப்படிங்கிறப்ப நாயன் வந்துட்டு யாரு அப்படிங்கிறப்ப நான் கிம் ஹாஜனை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.